ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி என்னோடய பூஜைக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து சஃபினாவும் விம்ஜோலும் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். சஃபினா ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சஃபினா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை வச்சு விலைக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் முதல்ல கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சிங்கில் போட்டு ஊற வச்சுட்டு தேய்ங்க, அப்படியே பல்லான்னு தெரியும். அதுக்கு பிறகு நான் எப்போவுமே எனக்கு வந்து தண்ணி நல்ல தண்ணிங்கிறனால நான் ரெண்டாவது தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். நான் விளக்குற தண்ணியிலே முக்கி விளக்குறதோட சரி. சூப்பராக இருக்கும். எப்படியும் ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு அந்த கலரு சேஞ்ச் ஆகாது. தண்ணி ஊற்றிக்கிறனால பஞ்சபாத்திரம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள கலரு ஃபேட் ஆகும். மற்றபடி மற்ற பொருள் எல்லாமே எனக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கே அந்த பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இன்னொன்று கலர் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா பொருளையும் விளக்கிட்டு நான் அப்படியே மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன். சந்தன குங்குமம் வச்சு எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சதுனால காலைல எழுந்தோடனே சாமி மட்டும் கும்பிட்டேன். இன்றைக்கி என்னென்னா என்னோடய பூஜை ரூமில் உங்களுக்கு வித்தியாசமாக ஒன்று தெரியும். வேப்பலை வச்சு விளக்கேற்றியிருக்கேன். என்னென்னா போன வாரம் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ வேப்பலை வச்சு ட்ரை பண்ணி பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும். வேப்பலை வெள்ளிக்கிழமை மட்டும் நீ அது மாதிரி ட்ரை பண்ணி பாரு, ஒரு 3 வாரம் ட்ரை பண்ணி உனக்கு நல்லா வீட்டில் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் நாள் வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை உப்பு தீபமும் போட்டாச்சு. நான் எப்போவும் வழக்கமாக ஏற்றுற மணிக்கு தீபமும் ஏற்றி வச்சுட்டேன். என்னோடய பூஜை ரூம் இவ்வளோ தான் அப்படிங்கிறனால ஷெல்ஃபில் எவ்வளோ வருமோ அவ்வளோ மட்டும் தான் வச்சுருக்கேன். வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். பிரசாதமாக ஒரு நெல்லிக்காயும் ஒரு ரோஜா பாப்பும் வச்சுருக்கேன். எப்போவும் வைப்பேன். இந்த வாரம் நெல்லிக்காய் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா ஏதாவது பருப்பு நட்ஸ் எதாவது வைப்பேன். என்னோடய பூஜை ரொட்டீன் இதுதான். நம்ம ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ண வேண்டாங்க, தெரிஞ்சதை நீட்டாக பண்ணாலே போதும். எந்த சாமினாலும் நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எனக்கு வேப்பலையோடு என் பூஜை ரூமில் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு எனக்கேவும். நான் ஒரு நாள் வச்சது கிடையாது, இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக பார்க்கலாம். பாய்.